தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். 17/5/2025 சனிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் மதியம் 3:56 வரை, பிறகு உத்திராடம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து தலையெழுத்தை மாற்றும் கையெழுத்து. தலையெழுத்தை எடுத்துரைக்கும் கையெழுத்துன்னு கூட சொல்லலாம். சிலருடைய கையெழுத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும், குண்டு குண்டா இருக்கும். சிலருடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா சாட்சி எழுதியிருப்பாங்க. சில பேர் இடது கையினால் எழுதுவாங்க. சில பேர் கோழி கண்டுன மாதிரி வேகமாக எழுதிடுவாங்க. சில பேருடைய கையெழுத்தை புரிஞ்சுக்க முடியாது. அவங்கள்ட்டே கேட்கணும், என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். சுமார் 1978ஆம் வருஷம் நான் இந்த 10 காசு அப்போலாம் ஸ்டாம்பு ஒட்டி இன்லைன் லெட்டர் போடுறது, 15 காசு இன்லைன் லெட்டர். அதுக்கு 10 காசு ஸ்டாம்புன்னு ஒன்று இருக்குது. அந்த 10 காசு ஸ்டாம்புக்கு பின்பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 60 வரி கவிதை எழுதியிருந்தேன். 60 வரி கவிதை எழுதி அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு எழுதி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அகில இந்திய வானொலி நிலையத்திலேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு, நீங்கள் உடனடியாக பேச வரணும், ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து புகழ்ங்கிற தலைப்பில் பேச வரணும்னு சொன்னாங்க. சின்ன குண்டு குண்டா சின்ன எழுத்து, வெளிநாட்டு பேனா வச்சு அதனுடைய நிப்பை அப்படி பின்பக்கமாக திருப்பி வச்சு எழுதினேன். அதுக்கு பின்னாலே எனக்கு இந்த எழுத்தை பற்றிய ஒரு ஆராய்ச்சி வந்துச்சு. யார் யார் எப்படி எழுதியிருக்காங்க, அந்த எழுத்துக்கு என்ன மாதிரி பலன் அவங்களுக்கு வருதுங்கிறத பார்த்தேன். அதை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். கையெழுத்தும் தலையெழுத்துங்கிற தலைப்பில் சொல்கிறேன். கூற்றெழுத்தாய் சில பேர் எழுதுறாங்க. கூற்றெழுத்தாய் ஒரு சீராய் குண்டு குண்டாய் குவலயத்தில் எழுதுபவர் கொஞ்சம் கூட வாட்டமில்லை. கூற்றெழுத்தா குண்டு குண்டா சில பேர் எழுதுறாங்கல்ல, அவங்க எதுக்குமே வாட்டம் இல்லை. அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. வாயாலே சம்பாதிப்பார். அவங்க பேச்சாளரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், பேச்சாளர்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு செயல் முடித்து கொடுத்து அது மூலமாக வரலாம், கமிஷன் வரலாம். ஆக வாயாலே சம்பாதிப்பார். வருங்காலம் பற்றியதும் பயமே இல்லை. வர்றதெல்லாம் வரட்டும், எதுக்குமே பயப்பட மாட்டாங்களாம். கூற்றெழுத்தாய் ஒரு சீராய் குண்டு குண்டாய் குவலயத்தில் எழுதுபவர் கொஞ்சம் கூட வாட்டமில்லார். வாயாலே சம்பாதிப்பார். வருங்காலம் பற்றியதும் பயமே இல்லார். வீட்டிற்குள் இவர்களுக்கு பெருமை இல்லை. வீட்டுக்குள்ள உள்ளவங்க இவர் அவ்வளவு மதித்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் வெளி உலகில் புகழ் குவியும். இவரை சுற்றி கூட்டாளி பலரிங்கே சூழ்ந்திருப்பார். வெளி உலகத்தை பார்த்தீங்கன்னா அவர் வேலை பார்க்குற இடத்துல அவ்வளோ பேரும் சல்யூட் அடிப்பேன், அவ்வளோ பேருமே அவருக்கு வணக்கம் சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இவருக்குரிய அந்த ஒரு அந்தஸ்து கிடைக்காது. ஆக கொடுப்பதிலே தயக்கமுள்ள குணத்தை பெற்றார். ரொம்ப சிக்கனத்தை கையாடுபவர். இதுபோல எப்படி கையெழுத்து இருந்தாலும் சில இடது கையினால் எழுதினா என்ன பலன், வலது கையினால் எழுதுகிற பொழுது ஓரெழுத்து சாய்ந்தும் ஓரெழுத்து கோணலாக இருந்தால் எப்படி, அப்படிங்கிற பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உற்சாகமாக செயல்படுகின்ற நாள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். ராசியிலேயே புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். 3-6 அதிபதி வலிமை இழக்கின்ற பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் இதுவரை எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த முன்னேற்றம் இன்றைக்கு வரலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். வேலைக்காரர்களாலும் வேதனை வரலாம், பணியாளர்களாலும் தொல்லை வரலாம், பக்கத்தில் இருப்பவர்களாலும் தொல்லை வரலாம். எனவே திட்டமிட்டு எதையும் செய்ய இயலாது. திடீரென எண்ணங்களில் மாற்றம் வரும், எதிர்மறை சிந்தனை வரும், கவனம் தேவை. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளுகின்ற நாள். ஊர் மாற்ற சிந்தனைகளும் இடமாற்ற சிந்தனைகளும் அதிகரிக்கும். வீடு மாறலாமா, கட்டிய வீட்டை பழுது பார்க்கலாமா என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படுவீர்கள். ஜென்மத்தில் இப்பொழுதுதானே குரு வந்திருக்கிறார். விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். வந்த குருவை நீங்கள் வழிபடச் செல்லுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதமிருந்து வழிபட வேண்டும். இன்றைக்கு சனிக்கிழமை என்பதனாலே இன்றைக்கு ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட வேண்டும். பொதுவாக மிதுனராசி என்று எடுத்துக்கொண்டாலே திடீரென எண்ணங்களில் மாற்றங்களை கொண்டவர்கள் திடீரென இதை செய்வோம் என்பார்கள், பிறகு செய்ய வேண்டாம் என்பார்கள். ஒரு நிலையான மனநிலை அவர்களுக்கு இருக்காது என்று பொது நியதி. இருந்தாலும் கூட இன்றைக்கு பொறுத்தவரை ராசியில் குரு இருக்கின்றார், 2இல் செவ்வாய் இருக்கின்றார். தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கு உங்களுக்கு தேவை. இன்றைக்கு மாலை நேரம் உங்களுக்கு வருகின்ற பயணம் மகிழ்ச்சியாக இருக்கும். கடகராசினியர்களே, அஷ்டமத்தில் சனி. எனவே ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களே கூடுதலாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அதிக செலவிடுவீர்கள். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. மருத்துவ செலவு உண்டு. இன்றைக்கு சனிக்கிழமை அஷ்டமத்தில் சனியும் இருப்பதனாலே சனி பகவானை வழிபடுவது நல்லது.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது 7ல் ராகு இருப்பதனாலே ஏற்ற இறக்கமான சூழல். காலையில் வரவு, மாலையில் செலவு, காலையில் இன்பம், மாலையில் துன்பம் என்ற நிலைதான் உருவாகும். இருந்தாலும் கூட ஒருவரை நம்பி செய்த காரியம் நல்லபடியாக முடியும். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். சனி 7ல் இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்துகின்ற நாள். இன்று தொழிலிருந்த உறவினர்கள் கூட தோள் கொடுத்து உதவுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். என்ன இருந்தாலும் 6ல் ராகு இருப்பதனாலே அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு செயல்பட போகின்றது. எதிர்பாராத தனலாபம் உண்டு. எதிர்பாராத விதத்தில் உதவிகளும் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். துலாம் ராசினியர்களே, குரு பார்வை இருக்கின்றது. எனவே கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். சகோதர வர்க்கத்தினராலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. சம்பள உயர்வு பற்றி சந்தோஷ தகவல் வரலாம். அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் அரசு வழியில், அதாவது அரசாங்கத்தில் சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி செய்தால் அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் என்றாலும் கூட மற்ற வழிகளில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். இன்று சனியை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருந்த நிலை இன்று மாறும். இன்றைக்கு அஷ்டமத்து குருவாக இருந்தாலும் அதன் பார்வை 2/12 பதிகிறது. 2ஆம் இடம் தனஸ்தானம், 12 பயணஸ்தானம். பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. தூரதேசத்திலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். எங்களுடைய நிறுவனங்களில் பணிபுரிய வரலாமா என்று கேட்டு அவர்கள் உங்களை கேட்கலாம். அதே நேரத்தில் 2ல் சந்திரன் இருப்பதனாலே மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் திட்டமிட்டபடி செய்ய இயலும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படும் இன்றைக்கு விடிவு காலம் உங்களுக்கு பிறந்து விட்டது. நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புகழ் கூடும். பூமி யோகமும் உங்களுக்கு உண்டு. 9ல் கேது இருப்பதால் பிதராஜ்ய வழியில், அதாவது தந்தை வழியில் உள்ள சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அவற்றில் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். 4ஆம் இடத்திலே சுக்கிரன். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 3ல் சுக்கிரன், 4ல் புதன். 4ல் புதன் இருப்பதனாலே கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைத்துறை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் மாமன் மைத்துன வழியில் இருந்த உறவுகள் புனிதப்படும். மனக்கசப்பு தரும் தகவல் மாறும். சூரியன் 5ல் இருப்பதனாலே பிள்ளைகளுக்கு அரசு வழியில் ஏதாவது முயற்சி செய்திருந்தால் அல்லது அரசாங்க வேலைக்கு முயற்சித்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, குறுபார்வை இருக்கின்றது. ராசியில் சனி. ஆரோக்கிய தொல்லை இருந்தாலும் கூட குறுபார்வை இருப்பதால் ஓரளவு அது திருப்திகரமாக மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். பதவி உயர்வு வருவதில் இருந்த தாமதங்கள் அகலும். அதிகார அந்தஸ்திற்கு கூட ஒரு சிலர் உயர்த்தப்படலாம். 2ல் சுக்கிரன் இருப்பதால் வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகும். இன்று நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் கிடைக்கும். உழைப்பிற்கு உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு. அலுவலகத்தில் மரியாதை கூடும். மூத்த அதிகாரிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள சில நுணுக்கங்களையும் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். 2ல் புதன் இருப்பதனாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலே நீங்கள் சிந்தனையை செலுத்துவீர்கள். ஒரு சிலருக்கு இல்லத்தை கட்டி குடியேற வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்று சொன்னால் இன்று கிழமை, சனிக்கிழமை. 7வது சனியில் விரைச்சனி நடக்கிறது. எனவே சுப விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். இன்று சனியையும் நீங்கள் எழுதீபமேற்றி வழிபட்டால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.